காதலில் இந்த ஒரு தவறு வாழ்க்கையை அழிக்கும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்க தயாரா? நீங்க காதலிக்கிறீங்களா அல்லது உங்களை இழக்கிறீங்களா? இந்த ஒரு கதை உங்க வாழ்க்கையை மாற்றும். காதல் ஒரு அழகான உணர்ச்சி, ஆனா அது சரியான கையில் இருந்தாதான். தவறான மனிதரிடம் போன காதல் மெதுவாக நம்ம வாழ்க்கையை உடைக்கும். பலர் காதலிக்கிறார்கள், ஆனா சிலர் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அந்த தவறு என்ன தெரியுமா? அவர்கள் தங்களை மறந்து காதலிக்கிறார்கள். நீங்க ஒருத்தரை காதலிக்கலாம், ஆனா உங்களை விட்டு கொடுக்க கூடாது. ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க வாழ்க்கையில் யாராவது இருக்காங்களா? அவர்களுக்காக நீங்க எல்லாம் பண்ணுறீங்களா? ஆனா அவர்கள் உங்களுக்காக என்ன பண்ணுறாங்க? நீங்க கால் பண்ணினா அட்டென்ட் பண்ணுறாங்களா? அல்லது இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்களா? நீங்க அழுதா கவலைப்படுறாங்களா? அல்லது டிராமான்னு சொல்றாங்களா? இதுதான் உண்மையான டெஸ்ட். இதுல தான் காதலின் உண்மை தெரியும். வார்த்தைகள் எல்லாராலும் சொல்ல முடியும், நான் உன்னை காதலிக்கிறேன்னு. ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி உண்மை இருக்கணும். உண்மையான காதல் பேசாது, அது செயல்கள்ல தெரியும். நீங்க கஷ்டப்படுற நேரம் யார் உங்க கூட இருக்காங்க? அதுதான் உங்க வாழ்க்கையில் முக்கியமானவர். அதுதான் உண்மையான காதல். ஆனா பலர் என்ன செய்றாங்க தெரியுமா? அவர்களை இக்னோர் பண்றவங்களையே காதலிக்கிறாங்க. அவர்களுக்கு டைம் கொடுக்காதவங்கள அவர்கள் வாழ்க்கையா நினைக்கிறாங்க. இது காதல் இல்ல, இது ஒரு அடிக்ஷன். ஒரு மனிதன் உங்களை மதிக்கலன்னா அவன் உங்களை காதலிக்கவே மாட்டான். நீங்க உங்களை மதிக்காத நிமிஷம் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. காதல் பிளைண்டுன்னு சொல்வாங்க, ஆனா வாழ்க்கை பிளைண்டாக இருக்கக்கூடாது. நீங்க யாருக்காக வாழ்றீங்க? உங்களை மதிக்காத ஒருவருக்காகவா அல்லது உங்களை மதிக்கும் வாழ்க்கைக்காகவா? இந்த கேள்விக்கு பதில்தான் உங்கள் ஃபியூச்சர். ஒரு நாள் நீங்க உணர்வீங்க, நான் காதலிச்சது மனிதனா இல்ல என் இமேஜினேஷனா? அந்த ரியலைசேஷன் வரும்போது பல விஷயங்கள் லேட் ஆகி இருக்கும். அதனால்தான் இந்த கதை ஒரு எச்சரிக்கை. நீங்க இந்த கதையை கவனமா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கலாம். காதல் வாழ்க்கையை அழிக்காது, ஆனா தவறான காதல் அழிக்கும். அந்த ஒரு தவறு தங்களை முழுவதும் இழந்து விடுவது. இத புரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சேஃப். இல்லையெனில் உங்க வாழ்க்கை பாதிக்கப்படும். ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மனசு ரொம்ப உண்மையானது. அவன் ஒருத்தியை சந்தித்தான். அவள் அவனுக்கு ஒரு கனவு மாதிரி தோன்றினாள். அவள் சிரிப்பு அவனை கவர்ந்தது. அவள் பேச்சு அவனை கட்டி போட்டது. சில நாட்களில் அவன் முழுமையாக அவளை காதலிக்க ஆரம்பித்தான். அவள் பேசினா அவன் சந்தோஷம். அவள் அமைதியா இருந்தா அவன் கவலை. அவன் தினமும் அவளை நினைத்து கொண்டே இருந்தான். அவள்தான் அவன் உலகமாகிவிட்டாள். அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவன் சிரிப்பு கூட அவள் மேல்தான் டிபெண்ட் ஆனது. அவன் நண்பர்களை மறந்தான். அவன் குடும்பத்தையும் கவனிக்காமல் போனான். ஒரு நாள் அவள் லேட்டா ரிப்ளை பண்ணினா. அவன் மனசு பதற ஆரம்பித்தது. பசியா இருப்பாளோன்னு அவன் தன்னை சமாதானப்படுத்தினான். ஆனா உள்ளுக்குள் ஒரு பயம் உருவானது. அந்த பயம் தினமும் அதிகரிக்க ஆரம்பித்தது. அவள் மெசேஜஸ் குறைய ஆரம்பித்தது. அவன் அதிகமாக முயற்சி செய்ய ஆரம்பித்தான், அவளை இழக்கக்கூடாது என்று. நீ சாப்பிட்டியா? நீ ஃபைனா இருக்கியா? அவன் தினமும் கேட்பான். ஆனா அவள் ஒரு வார்த்தையிலேயே முடித்து விடுவாள். அவன் அவளை பிடிக்க முயற்சித்தான். அவள் மெதுவாக விலக ஆரம்பித்தாள். அவன் இன்னும் அட்டாச் ஆனான். அவள் இன்னும் டிஸ்டன்ஸ் ஆகிவிட்டாள். ஒரு நாள் அவன் அவளை சந்திக்க சென்றான். ஆனா அவள் அவனை அவாய்ட் பண்ணினாள். அவன் கேட்டான், என்ன ஆச்சு? அவள் சொன்னாள், நீ ஓவர் ஆகிடுற. அந்த ஒரு வார்த்தை அவன் இதயத்தை நொறுக்கியது. அவன் யோசிக்க ஆரம்பித்தான், நான் என்ன தவறு செய்தேன்? அவன் அவளுக்காக எல்லாம் விட்டான். ஆனா அவள் அவனை மதிக்கவே இல்லை. அந்த நிமிஷம் அவன் புரிந்து கொண்டான், அவன் அவளை இழக்கவில்லை, அவன் தன்னையே இழந்து விட்டான். அவள் பேசினா அவன் சந்தோஷம், அவள் இல்லாதா அவன் வெறுமை. அவன் தினமும் அவளுக்காக காத்திருந்தான். அவள் ஒரு மெசேஜுக்கு கூட அவன் நாள் முழுவதும் மகிழ்ந்தான். அவன் வாழ்க்கை மெதுவாக மாறியது. அவன் உலகம் அவளாக மாறிவிட்டது. காலை எழுந்ததும் அவளை நினைப்பான். இரவு தூங்கும் முன் அவளோடத்தான் பேசுவான். அவள் சிரிப்பு அவன் மனசுக்கு அமைதி. அவள் மௌனம் அவன் மனசுக்கு வலி. அவன் எல்லா விஷயத்தையும் அவளுடன் ஷேர் பண்ணினான். அவள்தான் அவனுக்கு க்ளோசஸ்ட் ஆனாள். ஒரு நாள் அவள் ரிப்ளை லேட்டா வந்தது. அவன் உள்ளுக்குள் குழப்பம் ஆரம்பித்தது. பசியா இருப்பாளோன்னு அவன் நினைத்தான். ஆனா அந்த லேட் ரிப்ளை அவன் மனசை பாதித்தது. அடுத்த நாள்களில் மெசேஜஸ் குறைந்தது. கால்ஸ் கூட சுருங்க ஆரம்பித்தது. அவன் இன்னும் அதிகமாக முயற்சி செய்ய ஆரம்பித்தான், அவளை இழக்கக்கூடாது என்று. நீ ஓகேயா இருக்கியா? என்னாச்சு? அவன் மீண்டும் மீண்டும் கேட்டான். ஆனா அவள் ஷார்ட்டா பதில் சொல்ல ஆரம்பித்தாள். அவன் கவலை அதிகரித்தது.
அவள் கவலை குறைந்தது. அவன் அவளை பிடிக்க முயற்சித்தான். அவள் மெதுவாக விலக ஆரம்பித்தாள். அவன் இன்னும் அட்டாச் ஆனான். அவள் இன்னும் டிஸ்டன்ஸ் ஆகிவிட்டாள். ஒரு நாள் அவன் அவளை பார்க்க சென்றான். ஆனா அவள் அவாய்ட் பண்ணினாள். அவன் மனசு உடைந்தது. ஆனா அவன் அவளை விட முடியவில்லை. அவன் தன்னை மாற்ற ஆரம்பித்தான். அவள் விரும்பும் மாதிரி இருக்க முயற்சித்தான். அவன் நண்பர்களை விட்டு விலகினான். அவன் தனது பழக்கங்களை மாற்றினான். அவன் நினைத்தான், இது காதல். ஆனா அது ஒரு தவறு என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அவன் மெதுவாக தன்னை இழந்தான். அவன் சிரிப்பு கூட மாறிவிட்டது. அவன் யாருக்காக வாழ்றான்? அவன் யாராக மாறிவிட்டான்? அந்த கேள்வி அவனை துரத்த ஆரம்பித்தது. அவன் மனசு பதில் தேட ஆரம்பித்தது. இங்கேதான் அந்த ஒரு தவறு ஆரம்பமானது. அவன் தன்னை மறந்து அவளை மட்டும் வாழ ஆரம்பித்தான். அவன் தனது கனவுகளை விட்டான். அவன் இலக்குகளை மறந்தான். அவன் நண்பர்களை விட்டு விலகினான். குடும்பத்தையும் கவனிக்காமல் போனான். அவள்தான் அவனுக்கு எல்லாம். ஆனா அவளுக்கு அவ்வளவுதான். ஒரு நாள் அவள் மாற ஆரம்பித்தாள். அவள் பேசும் விதம் குளிர்ந்தது. அவள் நேரம் கொடுக்கவில்லை. அவள் அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாள். அவன் கவலைப்பட்டான். ஆனா இன்னும் அதிகமாக அவளை பிடிக்க முயற்சித்தான். அவன் கேட்டான், என்னாச்சு? அவள் சொன்னாள், நீ ஓவர் ஆகிடுற. அந்த வார்த்தை அவன் இதயத்தை நொறுக்கியது. அவன் நினைத்தான், நான் இவ்வளவு காதலிச்சேன், இது தப்பா? ஒரு நாள் அவன் கண்ணாடி முன்னாடி நின்றான். அவன் தன்னை பார்த்தான். அவன் கேட்டான், நான் யாருக்காக வாழ்றேன்? அந்த நிமிஷம்தான் அவன் உணர்ந்தான், அவன் செய்த மிகப்பெரிய தவறு. அவன் அவளை அதிகமாக காதலிக்கவில்லை. அவன் தன்னையே மதிக்கவில்லை. காதலில் அவன் இழந்தது செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவன் புரிந்து கொண்டான், தன்னை இழந்த காதல் காதல் இல்லை. அவன் மெதுவாக சேஞ்ச் ஆக ஆரம்பித்தான். அவன் தனது வாழ்க்கையை திரும்ப பில்ட் பண்ண ஆரம்பித்தான். அவன் தனது கனவுகளை மீண்டும் பிடித்தான். அவன் தனது வேல்யூவை புரிந்து கொண்டான். அவன் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். அவன் கான்ஃபிடன்ஸ் திரும்ப வந்தது. சில காலம் கழித்து அவள் திரும்ப வந்தாள். இந்த முறை அவன் மாறியிருந்தான். அவன் தன்னை இழக்கவில்லை. அவன் சிரித்தான். ஆனா அவன் மனசு ஸ்ட்ராங்கா இருந்தது. காதலில் இந்த ஒரு தவறு உங்களை முழுவதும் இழந்து விடுவது. நீங்க உங்களை மதிக்காத நிமிஷம் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. உண்மையான காதல் உங்களை வளர்க்கும். போலி காதல் உங்களை அழிக்கும். நான் சொல்றது கதை இல்ல, உங்க வாழ்க்கையில நடக்கிற உண்மை. இந்த ஒரு தவறு செய்யாதீர்கள். இல்லையெனில் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும்.